இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்ஷன்னா என்னது அப்படின்றதான் பார்க்க போறோம். இத ஜாவால மெத்தடுன்னு சொல்லலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்ஷன்னு சொல்லுவோம். சரியா? சரி. இப்போ ஃபங்ஷன்னா என்ன? A function in JavaScript is a reusable block of code designed to perform a specific task. அப்போ ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோடுனா என்னது அப்படின்னா, நம்ம பிளாக்னா என்னன்னு தெரியும். அந்த பிளாக்குக்குள்ளே ஏதோ கொஞ்சம் கோடு செட் ஆஃப் கோடு இருக்கும். அதை வந்துட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பிரிண்ட் அபிராமி console.log பிரிண்ட் அபிராமி அப்படின்றத ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு அந்த ஒரு இடத்துல எழுதி வச்ச கூட 10 இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி. Functions allow you to organize, modularize and reuse code which reduce the repetition and makes programs easier to read and maintain. அப்போ நான் சொன்னதுதான். அப்போ இதில் என்னன்னா, நீங்கள் கோடை திரும்ப திரும்ப எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கோடு வந்துட்டு 10 இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு சார் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இதா மட்டும்தான் பண்ணுவாங்களோ, ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்களோ? நம்ம ஜாவால வந்து கோட் எழுதிட்டு ஃபங்க்ஷன் இல்லாமலும் ரன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வெறும் ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா? நான் அந்த கோட் பார்த்தப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஃபங்க்ஷன் இல்லாமன்னா எப்படி சொல்றீங்க? ஜாவால எப்படி ஃபங்க்ஷன் இல்லாம ரன் பண்றீங்க? ஜாவால வந்து ஒரு ஏபிஐ வந்து ஃபங்க்ஷன் இல்லாம எழுதிடலாம்ல. ஃபங்க்ஷன் வந்து நம்ம திரும்ப திரும்ப கூட எழுதிக்கலாம் அந்த ஏபிஐக்குள்ள. அந்த மாதிரி எழுதுற மாதிரி தெரியல. எல்லாமே ஃபங்க்ஷனா தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. இப்போ நீங்க வந்துட்டு ஏபி எழுதியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை அந்த எண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே மேபி வச்சுக்கலாம். கரெக்டா? அந்த எண்ட் பாயிண்ட்ஸுக்கு இருக்கிற கோட. ஸோ இது பேக் எண்டில் நோட் ஜேஎஸ்ல ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா ஏபி, அங்கே நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம். ஸோ அதுவுமே நீங்கள் கால் பேக் ஃபங்க்ஷன் ஒன்று படிப்போம் பின்னாடி. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம அதை எல்லாத்தையுமே எழுதுவோம். சரியா? ஜாவாவில் நான் ஏபிஐஸ் எழுதுனது இல்லை, அதனால் நீங்கள் மேபி அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. நான் வேணால் பார்த்து வைக்கிறேன் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? இப்போ இங்கே வந்து நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் அண்ட் யூஸ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா கோடு வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்? அது வந்து ஒரு கண்ட்ரோலர், அதாவது கிளாஸ்ன்னு ஒன்று வந்து மாடல் வந்து எழுதி வச்சிருவோம், அதோட வேரியபிள்லாம். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோலர், ரெபாசிட்டரி, சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த மாதிரி போகும். அதாவது அந்த அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கேட்கல. நார்மலாக ஒரு ஜாவா கோடு வந்து எங்கே ரன் ஆகும்னா மெயின் மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? அதே போல் இங்கே வந்து மெயின் மெத்தட்லாம் இல்லை. இது வந்து எங்கன்னா டாக்குமெண்ட்டு இருக்குல்ல, டாக்குமெண்ட் மீன்ஸ் நீங்கள் HTML வச்சுருக்கீங்கல்ல. ஸோ அது லோட் ஆகும்போது நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டை எங்கே இந்த அதாவது இப்போ மல்டிபிள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஓகேயா? ஸோ இது மெயின் மெத்தடில் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்ல ஜாவா கோட், அந்த மாதிரி இது கிடையாது. அவ்வளோதான். ஓகே. அப்போ இங்கே வந்து ரெப்டேஷன்னா ஒரு கோடை எழுதி வச்சிருக்கிறோம், அதை திரும்ப திரும்ப ஒரே இடத்துல எழுதணுன்ற அவசியம், அதாவது திரும்ப திரும்ப எழுதி வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து A+B அப்படின்னு ஒரு டாஸ்க் பண்ணுறேன், டோட்டலுக்கு டீன்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேல்யூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு வேலை பண்ணுறேன். ஆனால் இதுவே ஒரு 10 டைம்ஸ் எனக்கு வேறு இடத்துல தேவைப்படுது, டிஃப்ரெண்ட்டான இடத்துல எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னா இதை நான் ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டு 10 இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி? அப்போ நான் வந்து இது ஒரு லைன் கோடு, இதை 10 இடத்துல ஈஸியாக எழுதிக்கலாம். ஆனால் இதே போல் ஒரு 100 லைன் கோடு இருக்குது, 10 இடத்துல எழுதணும்னா என்னாச்சு? 1000 லைன்ஸ் ஆச்சு. இப்போ 100 லைன் கோடை வந்து 1000 டைம்ஸ் எழுதணுமா? அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கு நான் ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு
அதே இதை 10 இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் சொல்கிறது புரியுதா இந்த இடத்துல? இல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? புரியுது சார். ஓகே, சரி. அப்போ அடுத்ததா என்னதுன்னா, ஃபங்க்ஷன் கேன் டேக் இன்புட்ஸ் கால்டு பேராமீட்டர்ஸ். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு சரி, ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கான பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். டே 7 ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, சரி. இதில் ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். index.html ரைட்டா? சரி, அப்போ இதோட சேர்த்து நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலும் நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். சும்மா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எக்ஸ்டர்னலாக வச்சுப்போம் அப்படின்னு பார்க்குறேன். index.js அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். HTMLக்கு .html எக்ஸ்டென்ஷன் வர்ற மாதிரி இங்கே .js எக்ஸ்டென்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு. ஓகே, சரி. அங்கே அது சும்மா எம்டியாக இருக்கட்டும். இப்போதைக்கு இங்கே இம்போர்ட் மட்டும் பண்ணிப்போம். ஸ்கிரிப்ட் சோர்ஸு டாட் ஸ்லாஷ் கொடுக்கும்போதே நமக்கு வந்து என்ன ஆகிரும்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளே, அதாவது கரண்டாக index.html இருக்குமா, இதுக்குள்ளே இருந்து வெளில வந்தோம்னா என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது இந்த ஃபோல்டருக்குள்ளே அப்படின்றது நமக்கு தெரியும். index.js நமக்கு தேவை. எடுத்து அவ்வளோதான், சேவ் பண்ணிட்டு ஓகே. இப்போ இதை ரன் பண்ணி விட்டுருவோம். சரி, ரன் பண்ணியாச்சா? index.js. அப்போ இங்கே என்ன வேலை பார்த்தாலும் என்ன நடக்கும்னா, நமக்கு ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நம்மளால் இந்த ப்ரௌசரோட இதில் பார்க்க முடியும். ஒரே நிமிஷம். சரி, அப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா கன்சோலாக பார்க்க முடியும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ ஃபங்க்ஷன்னா ஒரு நிமிஷம், அதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லேயே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேம்டு ஃபங்க்ஷன்ஸ் அல்லது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அப்போ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா என்னது? ஃபங்க்ஷன் ஒரு கீவேர்டு இருக்கும், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கும். சரியா? add to numbers அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பேரந்திஸ், க்ளோஸ் பேரந்திசிஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரேசஸ், க்ளோஸ் கர்லி ப்ரேசஸ். இதுதான் ஃபங்க்ஷனுக்கான சிண்டெக்ஸ். அப்போ இதுக்குள்ளே எழுதக்கூடிய சம்திங், ஏதோ ஒரு கண்டென்ட். இப்போ நான் வந்து லெட் a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 5ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி ஏதோ ஒரு வேலை பண்ணுறேன்ல, log a, b அப்படின்னு போட்டுடுறேன். சேவ் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் ஆகுது. ஆனால் இந்த கன்சோலாக பிரிண்டே ஆகலை. ஏன், எதனால்? ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? புரியல. ஃபங்க்ஷனை கால் பண்ணலை நம்ம.
சரி. அப்போ இங்க ஒண்ணு பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்க நான் வந்துட்டு சரி, இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, சரி. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒண்ணு, அதாவது இந்த இருக்குல்ல, இது வந்து ஃபங்க்ஷன் கீவேர்டு. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கீவேர்டு. நம்ம இந்த லெட்டு, கான்ஸ்ட், சரியா, அதுக்கப்புறம் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, நம்ம இன்னும் பார்க்கலாம். அதில் இதே போல் ஃபங்க்ஷன் ஒரு கீவேர்டு, இப்போ பிரேக்குன்னு ஒன்று இருக்கும், லூப்பில் கண்டினியூன்னு இருக்கும், அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஒரு கீவேர்டு இருக்குது, சரியா. அதுக்கப்புறமா இதில் இருக்கிறது வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கான நேம். இது வந்து என்னது, ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம், சரி. அப்போ இதுக்குள்ள இருக்கிற இந்த பார்ட், இந்த பிரேசஸ்க்குள்ள இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பாடி. சரி, இப்போ இந்த மாதிரி கோட் எழுதுறதுக்கு பேரு, இப்படி நம்ம எழுதுற பேரு ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் சொல்லுவோம், சரியா. சரி, அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டெக்ளரேஷன் ஒன்று இருக்கு. இதை நேம்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரி, நேம்டு ஃபங்க்ஷன் ஏன் சொல்றோம் அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். தீஸ் ஆர் த ட்ரெடிஷ்னல் வே டு டிஃபைன் எ ஃபங்க்ஷன் யூசிங் த ஃபங்க்ஷன் கீவேர்ட் ஃபாலோட் பை எ நேம். பார்த்தோமா, ஃபங்க்ஷன் கீவேர்ட் அதோட சேர்த்து நேமும் வருது, சரியா. அடுத்ததா they are hoisted, சரி, meaning they can be called before they are declared in the code. சரி, hoistedனா நம்ம என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்குதா? hoistedனு ஒன்று பார்த்தோம். அது இனிஷியல் சாப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ். ஓகே. அப்போ இந்த கரெக்ட். அப்போ இந்த ஃபங்க்ஷனும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஹோஸ்ட் ஆகும், சரியா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் யூஸ் பண்ணுறப்போ ஃபங்க்ஷனும் ஹோஸ்ட் ஆகும், டாப்புக்கு ஹோஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இதை ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை உங்களால் கால் பண்ண முடியும். அது எப்படின்னா, இருக்குல்ல, அப்போ இங்கே மேலேயுமே உங்களால் என்ன செய்ய முடியும், கால் பண்ண முடியும். add two numbers அப்படின்னு கால் பண்ண முடியும். சரி, அது எப்படி பண்ண முடியும், இந்த பிரிண்ட் ஆயிருக்கா 5 5ன்னு. இப்போ பியில் ஒரு 6 வச்சுக்கிறேன், சரி கொடுத்துறேன், 5 6. அப்போ டிஃப்ரென்ஸ் சரியா, இங்கேயே கால் பண்ண முடியுது. ஃபங்க்ஷனுக்கு மேலேயே நம்மளால என்ன பண்ண முடியுது, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியுது. சரி, இது கிளியரா, இந்த ஹோஸ்டடுன்ற அந்த பார்ட். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன், இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு சில ஃபங்க்ஷன் ஹோஸ்டட் ஆகாது, ஹோஸ்டட் ஆகும், ஆனால் உங்களுக்கு எரர் வரும். அது என்னன்றதை அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம இன்னும் முழுமையாக ஃபங்க்ஷன்ஸை பார்த்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சரி, இப்போ வரலாம் என்னதுன்னா ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஃபங்க்ஷன்ஸ் கேன் டேக் இன்புட்ஸ் கால்டு பேராமீட்டர்ஸ். இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஏதோ இன்புட்ஸை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த இன்புட்ஸ்க்கு பேர் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ், அதை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணலாம். ஆர் கம்ப்யூட்டேஷன் ஆன் தோஸ் இன்புட்ஸ், அதை வச்சு ஏதோ கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் நடக்கலாம். அண்ட் ரிட்டர்ன் அண்ட் ஆப்ஷனல் அவுட்புட் வேல்யூ. ஸோ the code inside a function runs only when it is explicitly called or invoked. அப்போ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும், அதாவது நம்ம சொல்லணும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்றதை நான் சொல்லணும். சொல்லலைன்னா
ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோட் எக்ஸிக்யூட்டே ஆகாது. சரி, அப்போ இங்கே இருக்குல்ல, ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்கலாம், இல்லை கம்ப்யூட்டேஷன் நடக்கலாம். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம கொடுத்த இன்புட்டை வச்சு ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம். அந்த வேலை பண்ணுறதுலேருந்து ஒரு அவுட்புட் கிடைக்குது. அந்த அவுட்புட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்கிறது? அதாவது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து கிச்சனில் நிற்கிறேன். சரியா? என்கிட்ட ஒரு சில குக் பண்ணுறதுக்கான ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. லைக் இப்போ எக் கொடுக்குறாங்க, இப்போ சிக்கன் கொடுக்குறாங்க. சரியா? அப்புறம் மசாலாலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதை எனக்கு இன்புட்டாக தந்துட்டாங்க, என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சு நான் ஏதோ குக் பண்ண போகிறேன். சரியா? இப்போ நான் என்ன குக் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லெட் போடலாம். ஆம்லெட் கரெக்டாக ஸ்பெல்லிங் என்னங்க வரும் ஆம்லெட்டுக்கு? MBLET தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? நம்மளே செக் பண்ணிடணும். OMLET சார். OML. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு போட்டேன். அப்படிதானே? சரி, கரெக்ட் தான், இதுதான் கரெக்ட். சரி, இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, சிக்கன் கிரேவி வைப்பேன். சரி, இது எதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே எக் இருக்கும், அதை வச்சு ஆம்லெட் பண்ணுவேன். சிக்கன் அண்ட் மசாலா இருக்கும், இதை வச்சு சிக்கன் கிரேவி பண்ணுவேன். அப்போ இதை என்ன பண்ணுவேன், வீட்டில் இருக்கவங்களும் சர்வ் பண்ணுவேன். அப்போ இதை என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஈட்டிங் அல்லது அப்படின்னு போட்டுறேன். சரி, அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏதோ என்கிட்ட ஒரு சில பொருட்களை என்கிட்ட கொடுக்குறாங்க, எனக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த மாதிரி தர்றாங்க. நான் என்ன பண்ணுவேன், இதை சமைச்சு முடிச்சு இதை இதை வச்சு என்னால் என்னென்ன வேலைகள் பார்க்க முடியும், எவ்வளோ டேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு, இதிலேருந்து என்கிட்ட எப்படி இருக்குன்னா, ரா சிக்கனாக இருக்கும், எக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை நான் வேக வச்சு அதை ஒரு ஆம்லேட்டாக மாற்றுறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஆனியன் எல்லாமே இதெல்லாம் கொடுக்குறாங்க இன்புட்டாக. நான் சும்மா இந்த 3 தான் போட்டிருக்கேன். இது ஆனியன் எல்லாமே இன்புட்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆம்லேட் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறேன். இங்கேருந்து வர்ற இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு, கரெக்டாக இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நான் சர்வ் பண்ணுறேன். அப்போ இதே கான்செப்ட் தான் எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன்லையும் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே சரி, இப்போ இங்கே இந்த A+, அதாவது A, Bன்னு கொடுத்தேன். சும்மா இங்கே A+Bன்னு இருக்குமா, 11, 5 + 6 11. சரி, அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்படி அங்கே நான் தராமல் உள்ள நான் தராமல் இதில் 5, 6ன்னு கொடுக்குறேன். இங்கே இருக்கிற ரெண்டையும் நான் எடுத்துடுறேன். சரியா? கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு இதில் ஃபஸ்ட்டு இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ற நம்பரை ஏனும், செகண்ட் அனுப்பிச்சி விட போகிற நம்பரை பீனும் வாங்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்றது ஏனும், செகண்ட் ஒன்று அனுப்பிச்சி விட்றது பீனும் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப டாப்பில் இருக்குது, கொஞ்சம் கீழே எடுத்துட்டு. சரி,
ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சி விட்றத ஏனும் செகண்ட் அனுப்பிச்சி விட்றத பீனும் வாங்கிக்கிறேன். இதை என்ன நேம்லனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே. சரி, ஆனால் இங்கே என்ன நேமில் வாங்குறீங்களோ அந்த நேமில் தான் இதுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். இப்போ சேவ் பண்ணுறேன் பாருங்க 11. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வேல்யூ 5ன்ற வேல்யூ இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். கர்சர் வச்சாலே தெரியும் பேராமீட்டர். இங்கே வச்சிங்கன்னா பேராமீட்டர். இங்கே ஏதாவது காட்டுதா? சரி, ஓகே, சரி. இந்த இடத்துல இதை பேராமீட்டர்னு சொல்லுது. சரி, அப்போ இங்கே கதைக்கு வருவோம் நம்ம. இப்போ என்னது, ஃபங்க்ஷன் கேன் டேக் இன்புட்ஸ் கால்டு பேராமீட்டர்ஸ். அப்போ இங்கே நம்ம இன்புட்ஸாக வாங்கியிருக்கோம்ல ஏபி, இது ரெண்டும் தான் பேராமீட்டர்ஸ். நம்ம ஏதோ ஒரு இன்புட் அனுப்பிச்சு வைக்கிறதா இப்படி வாங்கிக்கிறதுக்கு பேர் பேராமீட்டர்னு பேர். சரி, அடுத்ததா பெர்ஃபார்ம் ஆக்ஷன்ஸ் ஆர் கம்ப்யூட்டேஷன் ஆன் தோஸ் இன்புட்ஸ். சரி, அப்போ இதில் ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம், அதில் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து வர்ற வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். The code inside a function can only when it's explicitly called. சரி, இந்த லைன் நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், அதனால தான் அதுக்குள்ளே இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. இன்னும் ரிட்டர்ன்ற ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை. சரி, இப்போதைக்கு நான் சொன்ன கதையில் எது வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது சிக்கனை அதாவது சிக்கனு மசாலா இன்புட்லாம் வருது, அதை சமைக்க மட்டும்தான் செஞ்சுருக்கேன், இன்னும் சர்வ் பண்ணலை. அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, சும்மா இங்கே உங்களுக்கு கன்சோலாக வருதா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா கான்ஸ்ட் டோட்டல். சரியா, டோட்டல் a + b. சரியா, இப்போ ரிட்டர்ன் ஒரு கீவேர்டு இருக்கு. அப்போ ரிட்டர்ன் கீவேர்டில் இந்த டோட்டல்ன்றதை வாங்கிக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் லாகில் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகிருக்காது. நான் இங்கே எங்கேயுமே கன்சோல் லாக் போடலை. சரி, இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து நான் சமைச்ச சிக்கனை, அதாவது ஆம்லேட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், எடுத்துட்டு போகிறேன் சர்வ் பண்ணுறது. சரி, நான் எப்படி போகணும்? இந்த இன்புட்டை நான் இங்கேருந்து கொண்டு வந்தேன், எந்த வழியாக கொண்டு வந்தேன், அதாவது என்னோட கிச்சனுக்கு ஒரு வாசல் இருக்கும். புரியலங்க, பேசுனது புரியல. கரெக்ட். அப்போ இங்கே எப்படி நான் வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு போகிறது, என்னோட சிக்கன் அல்லது இந்த எக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது என்னோட கிச்சனுக்கான வாசல் வழியாக தான் எடுத்துகிட்டு போவேன். அதே போல தான் அதை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அதே வாசல் வழியாக தான் நான் வெளில எடுத்துகிட்டு வருவேன். அப்போது எந்த வழியாக போனேனோ அந்த வழியில் நான் என்ன செய்வேன், வெளில வருவேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எப்படின்னா, இங்கே நான் ஒரு எப்படி இன்புட்டை நான் இங்கே கொடுத்தேனோ, எந்த வழியாக எந்த இடத்துல கால் பண்ணி கொடுத்தேனோ, இப்போ அதே இடத்துல தான் நான் இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை எனக்கு என்ன செய்யும் வரும். அப்போ இதை ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி லெட்டோ அல்லது கான்ஸ்டோ யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் தான் ப்ரிஃபரபிள். ஏன்னா நான் இதை திரும்ப நான் என்ன செய்ய போகிறதில்ல, சேஞ்ச் பண்ண போகிறதில்ல இங்கேருந்து வரப்போகிற அவுட்புட்டை. அப்போ இதில் சும்மா அவுட்புட்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு. இப்போ இந்த இடத்துல கன்சோல் லாக் போடுறேன், அவுட்புட் சேவ் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தா 11, இங்கே ஒரு 10ன்னு மாற்றுவோம், சேவ் பண்ணுவோம், 15. சரி, இது புரியுதா அல்லது இதில் கொஸ்டின் ஏதாவது இருக்குதா? பேராமீட்டர்ஸ், ரிட்டர்ன், அங்கேருந்து வாங்குற இந்த அவுட்புட். ஓகே, அப்போ இந்த மாதிரி வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னதுன்னா ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கால் பண்ணுற இடத்துல நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் ஆர்கியூமெண்ட். அப்போ இங்கே 5ன்னு அனுப்பிச்சிருக்கிறது ஒரு ஆர்குமெண்ட், 10ன்னு அனுப்பிச்சிருக்கிறது இன்னொரு ஆர்குமெண்ட். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ ஆர்குமெண்ட்னாலும் இருக்கலாம், எவ்வளோ, அதே போல் அதை வாங்குறது வந்து எவ்வளோ பேராமீட்டர்ஸ் ஆகும்.
சரி. இப்போ இது கிளியர் தான். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது முதற்கொண்டு உங்களுக்கு கிளியர் தான். கரெக்டா? ஓகே. சரி. அபிராமி, உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்ல சார். ஓகே. சரி. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கீ கான்செப்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரீயூசபிள் கோட். டிஃபைன் எ ஃபங்க்ஷன் ஒன்ஸ் அண்ட் கால் இட் மல்டிபிள் டைம்ஸ் த்ரூ அவுட் யுவர் ப்ரோக்ராம். ஆமாம். அப்போ இது ரீயூசபிள்லாம் எப்படி? இப்போ நான் இங்கேயே வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்கு மேலேயும் ஒரு டைம் கால் பண்ணியிருக்கேன், கீழேயும் ஒரு டைம் கால் பண்ண போகிறேன். ஆனால் கான்ஸ்டில் ஒரே நேமில் நம்ம என்ன செய்ய முடியாது, வேரியபிள் நேம் வைக்க முடியாது. ஸோ அங்கே எரர் வருது. அப்போ மொதல் 5,5 கொடுத்தேன்னா, அப்போ இந்த டைம் என்ன கொடுக்க போகிறேன்னா 10,10 கொடுக்க போகிறேன். சரியா? இங்கே நீங்கள் அவுட்புட் கிளியர் பண்ணிடலாம். இங்கே சேவ் பண்ணுவோம். புரியலைங்க. அவுட்புட் 2. சரி சரி. சரி, அதான் எனக்கு சேம் மாதிரி இருக்கு. ஓகே. சரி. இப்போ டிஃப்ரென்ஸ் சரிதான். ஒரு இடத்துல நான் கூப்பிட்டேன். சரி, ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு எனக்கு வேறு இடத்துல எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இதுதான் ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட். இதில் இங்கே அதுதான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ரீயூசபிள் கோட் அப்படின்னா இப்படி தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸை எழுதி கோடாக ரீயூஸ் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் இருக்குதா இதில்? கொஸ்டின் எதுவும் இருக்குதா? ஓகே, சரி. Parameters and arguments. Function can accept data through parameters. The actual values passed when the function is called are called arguments. Arguments. ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேல்யூ சம்திங் ஏதோ அனுப்பிச்சி விட்றீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா அப்படின்னா, கால் பண்ணுற இடத்துல அனுப்புறதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் அதை வாங்குறதுக்கு பேர் பேராமீட்டர்ஸ். Return value. The return statement is used to send a value back to the part of the code that called the function. அப்போ நம்ம இப்போ பார்த்தோம், எந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கு நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்கோப். வேரியபிள் டிஃபைன் இன்சைட் எ ஃபங்க்ஷன் ஹேவ் லோக்கல் ஸ்கோப், மீனிங் தே ஆர் ஒன்லி ஆக்சசிபிள் வித்தின் தட் ஸ்கோப். அப்போ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா, அதாவது லெட்டு கான்ஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதோட லிமிட், அதை தாண்டி லிமிட் கிடையாது. கரெக்டாக? இப்போ லெட்டோ கான்ஸ்டோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப். அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அதில் கொஸ்டின் இருந்ததுன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது பிளாக் எழுதிட்டு கேளுங்க, கட்டாயமாக சொல்லித்தரேன். அப்போ இப்போ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்த்துட்டோம். அடுத்ததா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்கு. அப்போ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னா என்னது அப்படின்னா, அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். அனானிமஸ்னா என்னதுன்னா நேமே இல்லாத ஃபங்க்ஷன். அனானிமஸ். சரி, அனானிமஸ்னா என்ன மீனிங்னு தெரியுமா தமிழ்ல? பெயர் இல்லாத. அப்போ இங்கே உங்களுக்கு சொல்லிட்டாங்க, அனானிமஸ் ஃபங்க்ஷன்னா பெயரே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன். சரி, these functions are created within an expression and can be anonymous without a name. They are often assigned to a variable and are not hoisted in the same way as declarations. அப்போ இது டிக்ளரேஷன் மாதிரி ஹோஸ்ட் ஆகாது. சரியா? இதுக்கு நேமே கிடையாது. அப்புறம் எப்படி இதை கால் பண்ணுறது? சரி, அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனில் நேம் வச்சும் நம்ம ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்,
நேம் இல்லாமலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். சரி, அதை எப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ இந்த ஒன்றை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. இப்போ இதை கிளியர் பண்ணி விட்டுலாம். இந்த ஃபங்க்ஷன் கீவேர்டு இங்கே வராது. சரியா? அதுக்கு பதிலாக இங்கே ஈக்குவல்ட்னு போட்டுப்போம். அதாவது அனானிமஸ் ஃபங்க்ஷன் சொல்கிறேன். அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு என்னது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓகே, அது வேறு ஃபங்க்ஷனுக்கு தான் வராது. இங்கே ஃபங்க்ஷன் கீவேர்டு இங்கே வரும். இதில் இருக்கிறத நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர், இதுக்கு இப்படி நம்ம ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு நேமே இல்லை. இப்படி நேமே இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் அனானிமஸ் ஃபங்க்ஷன் பேர். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஒன்று இருக்குல்ல, இப்போ கால் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், என்ன நடக்கும்? இந்த எரருக்கு என்ன அர்த்தம் யாராவது சொல்றீங்களா? அதாவது ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. சரி, அது வேற என்ன இருக்கு? அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஓகே, சரி. அப்ப ரீசன் என்னன்னா, நம்ம வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, வேரியபிளுக்கு அந்த ஹோஸ்டட் வந்து வேரியபிள் லெட்டர்ல எப்படி பிஹேவ் பண்ணுதோ அதே தான் இங்கேயும். சரியா? வேரியபிள் தானே நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை இங்கே அசைன் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபங்க்ஷன். இது எல்லாமே இப்போ ஒரு வேல்யூ மாதிரி, வேரியபிளில் எப்படி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் அதே போல தான் ஃபங்க்ஷன்றது டோட்டலாக ஒரு வேல்யூ மாதிரி இருக்கும். இதை ஒரு வேரியபிளாக அசைன் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இதை நீங்கள் சும்மா இதை காப்பி பண்ணிடுவோம். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்கன்னா இப்போ பாருங்க 20 அவுட். இப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். சரி, இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் எங்கே ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட்னு ஒன்று படிப்போம், ஆப்ஜெக்ட்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட்டாயமாக அதெல்லாம் படிப்போம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். எதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறோன்றத. சரி, இப்போ நான் இதில் கால்குலேட் இப்பவும் எனக்கு அப்போ இந்த மாதிரி நேம்டு ஃபங்க்ஷனாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நேம்டு ஃபங்க்ஷனையும் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனாக இந்த மாதிரி இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மாதிரி கூப்பிட்டுக்கலாம். சரி, அப்போ இது நம்ம ஏன் இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போகிறோன்றத யாரோ எதுவும் கேட்க போகிறீங்களா? இது கால்குலேட் ஆஃப் வந்து நம்ம கால் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? அதை ட்ரை பண்ணுவோமா? calculate is not defined. எதனால் டிஃபைன்ட் இல்லை அப்படின்னா, இது எல்லாத்தையுமே டோட்டலாக இந்த ஃபங்க்ஷன் நேம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வேல்யூவாக தான் இதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ இது டோட்டலாகவே இது எதுக்குள்ளே இருக்கும்னா இந்த ரெஃபரன்ஸில் தான் இருக்கும். ஆட் 2 numbers நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, மெமரியில் வந்துட்டு வேரியபிளுக்குன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸில் தான் இது எல்லாமே உட்காந்துட்ருக்கோம், மொத்தமாக போய் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் அதால் இந்த கேல்குலேட்டுன்றதை ஃபைன் பண்ண முடியல. அப்போ இதை நம்மளால ரீஅசைனும் பண்ண முடியாது, கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனால ரீஅசைனும் பண்ண முடியாது. கரெக்ட் சொன்ன கரெக்ட். அதே போல் இதே நேமில் இன்னொரு ஃபங்க்ஷனும் ஆமாம் கிரியேட் பண்ண முடியாது கான்ஸ்ட் கீவேர்டு வச்சு. இப்போ நான் ட்ரை பண்ணுறேன்.
சொல்லிருச்சா? cannot redeclare block scope variable at two numbers. கரெக்ட் தான். கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம ரீடிக்ளேர் பண்ண முடியாது. நம்ம இப்படி பண்ணாலும் இப்போ ஏன் எரர் காட்டலைன்னா, நம்ம இப்போ ரன் பண்ணும்போது கட்டாயமாக எரர் வரும். பார்ப்போமா அதை? இங்கே வரைக்கும் ஓடிடுச்சு, இங்கே வரும்போது தான் எரர் வந்துச்சு. அதனால இன்வாலிட் அசைன்மெண்ட் டு கான்ஸ்ட். நம்ம இங்கே கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது இங்கேயே சொல்லிடும், கம்பைலேஷன்லேயே சொல்லிடும். சரி, அதான் அந்த வேரியபிளுக்கு என்ன பிஹேவியர் இருக்கோ அதே பிஹேவியர் தான். ஒன்றும் இல்லை டிஃப்ரெண்ட். என்ன வேல்யூ நம்பரோ அல்லது என்ன யூஸ் பண்ணுவோம், நம்பரு, ஸ்ட்ரிங்கு, பூலியன் இதெல்லாம் அசைன் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ என்னென்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபங்க்ஷன்றது ஃபங்க்ஷன், அரே, ஆப்ஜெக்ட் மூணுமே எந்த டேட்டா டைப் கீழே வரும்? ஆப்ஜெக்ட்ன்ற டேட்டா டைப் கீழே தான் வரும். இப்போ இதுவும் ஒரு டேட்டா டைப் தானே. இது என்னது? நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். கரெக்டா? நம்ம படிச்சிருக்கோம்ல. அல்லது உங்களுக்கு அதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? ஓகே, சரி. அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்போ இது நேம்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அனானிமஸாகவும் வச்சுக்கலாம். சரி, அடுத்ததான் ஒன்று இருக்குது, ஆரோ ஃபங்க்ஷன் ஒன்று. இப்போ ஆரோ ஃபங்க்ஷன்னா என்னது? இன்ட்ரடியூஸ்ட் இன் ES6. இப்போ எக்ஸ்மாஸ்கிரிப்ட் 6ல் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. they provide a shorter syntax for writing function expressions. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸை எழுதுறதே இன்னும் ஷார்ட்டாக எழுதிக்கலாம், அவ்வளோதான். They are particularly useful for short one-line function and for situation where you want this keyword to be lexically scoped, inherited from the surrounding scope. சரி, இந்த திஸ் கீவேர்டுன்ற பார்ட்டை மட்டும் நம்ம விட்டுக்கலாம். திஸ் கீவேர்டு வந்து நம்ம வேணால் தனியாக ஒரு நாள் பார்ப்போம். திஸ்ன்ற ஒரு கீவேர்டு வந்துட்டு அது எங்கே யூஸ் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி அதோட பிஹேவியர் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ திஸ்ஸை பற்றி இப்போ ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இது வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் இது. இப்போ திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிஹேவியர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயமாக இது திஸ் கீவேர்டு ஒரு டைம் பார்ப்போம், பார்க்கும்போது அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? இந்த ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா திஸ் கீவேர்டை இப்போ டிஸ்கஸ் பண்ணோன்னா நிறையா கன்ஃபியூஷன் வரும். ஆப்ஜெக்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி. இப்போ இந்த ஆரோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னாலே நமக்கு என்னன்னு தெரியும்னா, ஒரு வேரியபிளில் அந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணுறது தான் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். கரெக்டா? சரி, இப்போ இங்கே பார்க்க போகிறது ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே போல தான் பண்ண போகிறோம். ஆட் டூ நம்பர்ஸ். கரெக்டா? நான் இங்கே சிண்டெக்ஸ் மட்டும் அப்படியே மாறி எதுவுமே இருக்காது. இப்படி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் ஆரோ ஃபங்க்ஷன். சரியா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான் இதை கால் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன். பாருங்க, எனக்கு வந்துருச்சு. சரி, அப்போ இங்கே ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லைன் கோடுன்னு சொல்லி they provide a shorter syntax for writing function expression. They are particularly useful for short ஒன்லைன் ஃபங்க்ஷன். ஒன்லைன் ஃபங்க்ஷன்னா என்னது? இப்போ நம்ம எழுதிக்கிறதுனா ஒன்லைன் ஃபங்க்ஷன் தான். அது எப்படின்னா,
வெறுமனே ஏயும் பியும் சம் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுறேன். ரைட்டா? இதெல்லாம் எடுத்துட்டு ரிட்டர்ன் a plus b. ரிட்டர்ன் கீவேர்டே தேவையில்லை ஆக்சுவலி. அவ்வளோதான். இப்போ டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன். ஒரு 15 சேவ் கொடுத்துட்டேன். பாருங்க, இங்கே இப்படி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒன்லைன் கோடாக எழுதி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா. இந்த மாதிரி சம் மட்டும்தான் இருக்குது, இங்கே ரிட்டர்ன் கீவெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் எதுவுமே கொடுக்காம போட்டிங்கன்னா ரிட்டர்ன் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனில் இருந்துட்டு. ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல, இப்படி எழுதுறதுக்கும் இப்படி எழுதுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா? இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் திஸ் கீவேர்டு வரும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, திஸ் கீவேர்டை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, அப்புறமா இமிடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் IIFES. சரி, சின்டாக்ஸ் மட்டும் பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறோம். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சரி, அப்போ இமிடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கணும். கரெக்டா? This pattern involves defining a function expression and executing it immediately after creation. அது கிரியேட் பண்ணவுமே, ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண உடனே என்ன செஞ்சிடும், அது எக்ஸிக்யூட் ஆயிடும். இது வந்து ஷார்ட் ஃபார்ம் IIEFES are often used to create a private scope for variables to prevent them from polluting the global namespace. சரி, அப்போ இந்த ஒன்று மட்டும் பார்ப்போம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ரைட், சரி. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். நானும் இதை சேவே பண்ணலை. சரியா? இப்போ இங்கே வந்து ரன் பண்ணி விடுவோம். இது பண்ணிட்டேன். இங்கே சேவ் மட்டும் கொடுக்குறேன். இங்கே எங்கேயுமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ண வேண்டாம். இதுதான் கால். எடுத்துட்டு போ. இப்போ எதுவுமே என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் ஆகிருக்காரு. இப்போ இந்த காலே ஆகலை. இப்போ நீங்கள் இது இந்த இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். எப்படி கால் ஆகும்னா, இது இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோமா, எந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கப்புறமே உடனே கால் ஆகிடும். நம்ம வேற எங்கேயும் போயிட்டு திரும்ப கால் பண்ணுறதுன்றது முடியாது. இதே போல் தனித்தனியாகவும் என்ன செய்ய முடியாது, கால் பண்ண முடியாது. இதே போல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இமிடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன். இப்போ வந்து என்னென்னா, எனக்கு பேஜ் எனக்கு கேளுங்க. இல்லை, இது எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ இனிஷியலாக உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு டேட்டா வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது டேட்டா வரணும்னா இதை இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா எடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ நான் வந்துட்டு என்னோடய பேஜ் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே வர்றேன், ஏதோ யூஸர் பற்றின டேட்டா எடுத்துகிட்டு வரணும்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு இனிஷியலாக ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு கேல்குலேஷன், என்னோடய பேஜ் வந்துட்டு புதுசாக வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணி உள்ளே வர்றாருன்னா அந்த டைமில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதோ கேல்குலேஷன் இருக்குது அல்லது அவருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் நான் காட்டணும், பாப்அப் மெசேஜ் மாதிரி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதை பண்ணலாம். அப்போ நம்ம இங்கே பண்ணுவோமா, ஒரு அலர்ட் போடுவோம். வந்துருச்சா?
ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸில் இது ஹெல்ப் பண்ணும். சரியா? இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு இந்த அலர்ட் ஒன்றே போதும். இந்த இடத்துல நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் கூட போட்டுக்கலாம். ரைட்டா? இதுதான் இமிடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன். இதுக்கு சரி. பாராமீட்டர் ஆர்குமெண்ட் எதுவும் கொடுக்க முடியாதா சார்? இதில் வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஹலோ தியாகு, இங்கேயும் பாஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஆர்குமெண்ட்ஸ் இங்கே பாஸ் பண்ணிவிட்டு இங்கே பேராமீட்டர்ஸாக நீங்கள் வாங்கிக்க வேண்டியது. ஓகே சார். ம் சரி. இப்போ இதையும் போய் பார்த்துட்டு வாங்க, இந்த டைப்ஸை போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? இதுக்கு கால் பேக் ஃபங்க்ஷனு, அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஏன்னா கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதிலிருந்து தான் அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன்றதெல்லாம் வரும். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ், அதுக்குள்ளே நம்ம போகலாம் கட்டாயமாக. அதெல்லாம் நம்மளோட சிலபஸ்லேயே இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கா? சரி. ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமா ஈவெண்ட்ஸ் கிரியேட்ஸ், கால் பேக்ஸ், ப்ராமிசஸ், ஏசிங் அவைட். இந்த ஏசிங் அவைட்லேயே அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன்லாம் வந்துடும், கால் பேக்ஸ்லேயும் வந்துடும். கால் பேக்ஸுன்றது தான் ஃபஸ்ட்டு இனிஷியல், அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் வரும். நம்ம அதெல்லாம் பார்ப்போம் கட்டாயமாக. அதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக். இப்போ இதுவரை பார்த்தது கிளியரா, அல்லது இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கு? ஓகே, அப்போ இதை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம நாளைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணலாம் கட்டாயம். சரியா? ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் வந்துட்டு இதுதான் பேசிக்ஸ், அதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களுக்கு. எதுக்குன்னா இந்த கால் பேக்ஸ்ன்னு ஒன்று சொன்னேன்ல, ஃபங்க்ஷன் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, அதுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பாருங்கள். ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறோம். இந்த கால் பேக்ஸ்னால் இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இங்கே சும்மா ஏதோ ஸ்ட்ரிங்கு, ஒரு நம்பரு, பூலியன், இந்த மாதிரி வேரியபிள், சும்மா ப்ரிமிட்டிவ் வேல்யூஸாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, பாஸ் பண்ணியிருந்தீங்க. நான் ப்ரிமிட்டிவ் வேல்யூ ஆப்ஜெக்ட் அரே கூட பாஸ் பண்ணலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனையே இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறது தான் கால் பேக் ஃபங்க்ஷன். நான் சொல்கிறதே கொஞ்சம் ட்ரிக்கியான, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாம் புரிகிறதுக்கு. இந்த இடத்துல எப்படி ஒரு வேரியபிள் தியாகுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேனோ, அதே போல் ஒரு ஃபங்க்ஷனையும் இதுக்குள்ளே பாஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். இது வழியாக அனுப்பிச்சுடலாம்னு சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம கட்டாயமாக படிப்போம். சரியா? கால் பேக் ஃபங்க்ஷனாக என்னன்னு சொல்லி படிப்போம். சரி, சரி. வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.